ஸ்போர்ட் நியூஸ் 24-னுடைய ரெஃப்ளெக்ட் ஸ்டோரியினூடாக நாம் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காத்தான்குடி கடற்கரை பகுதியிலே காத்தான்குடி நகர சபையினால் அமைக்கப்பட்ட சில கடைகள் இப்பொழுது ஆங்காங்கே தெரிகிறது. இந்த கடைகள் மக்களது வரிப்பணத்திலே அமைக்கப்பட்ட கடைகளாகும். இந்த கடைகள் அவ்வப்பொழுது அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கடைகளுக்கு சமீப நாட்களுக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட கரையோரம் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினால் இந்த கடைகளை அகற்றுமாறு முன்னறிவித்தல் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதன் அடிப்படையிலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற கடையிலே ஒரு கடை இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அபிவிருத்தி பணிகள் ஏற்படுத்தப்படுவது மக்களது வரிப்பணத்திலாகும். மக்களது வரிப்பணத்திலே செய்யப்படுகின்ற இவ்வாறான விடயங்கள் அகற்றப்படுவதும் மீண்டும் அமைக்கப்படுவதுமாக இருந்தால் இதற்கு பொறுப்பு கூறுவது யார்? வாழ்வாதார உதவிகளை செய்யக்கூடிய ஒரு வசதியாகவும் தொழில் வாய்ப்புகளை இந்த வீதியில் அங்கே இங்கே செய்து முறை இல்லாமல் வியாபாரம் செய்கின்ற ஆட்களுக்கான ஒரு நிவாரணமாக இந்த கடைகளை நாங்கள் கட்டி அவர்களுக்கு வழங்க உள்ளோம். இந்த கடையில கட்டி வழங்குவதற்கு முதல் இது ஒரு கரையோர பிரதேசமாக இருக்கிறதால் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு நாங்கள் அனுமதிகளுக்காக அதுக்குரிய முறையான அனுமதிகளை பெறுவதற்காக அனுப்பியிருக்கோம். ஆனால் கடந்த முறை இடம்பெற்ற இந்த வேலை திட்டங்கள் இந்த கடைகள் எல்லாம் நாங்கள் நகரசபை வாரத்துக்கு முதல் காத்தான்குடி நகர சபையால் இருந்த நிர்வாகத்தில் உள்ள ஆக்கள் அதற்கான வேலை திட்டங்களை ப்ரொபோசல்களை கொடுத்து அதுக்குரிய அனுமதிகளுக்காக முன்மொழிவுகளை வழங்கியிருந்தாங்க. கரையோர பாதுகாப்பு திணைக்களம் UDA எல்லா போன்ற நிறுவனங்களை வழங்கியிருந்தாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய இதில் மற்ற நிறைய வாடிகள் கடைகள் மற்ற அனுமதித்த இல்லாத கட்டடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கொண்டு உள்ளூராட்சி மன்றம் முறையான அனுமதியை பெற்றுதான் வேலைகளை செய்கிறது. அது மாதிரி இந்த வேலைகளை செய்வதற்கு ஏற்கனவே முன்கூட்டி 2017ஆம் ஆண்டு அனுமதி பெறுவதற்கான அனுமதிக்குரிய வேலை அனுமதிகளை கொடுத்தார். அனுமதி பெறப்படாட்டியும் அதுக்கு அனுமதியை முறையாக அப்ளை பண்ணி போட்டுதான் வேலைகளை செஞ்சிருச்சாலாம். அது அரசியல் அவர்களுக்கு புறாம காரணமாகவும் அவர்களுக்கு இந்த கடைகள் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த கடைகள் தேவைப்பட்ட காரணத்தினால அவர்கள் இந்த கடைகளை விற்பனையாக கட்டியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அடிக்கடி இதில் கடையை விட்டு இந்த கரையோரத்தில் இருக்கிற சில ஆட்களை சேர்ந்து இந்த அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி கடற்கரை இன்னும் சுற்றுலா பயணிகளுக்குரிய வருகையாகவும் ஒரு வெளிச்சமான நகரகாலம் ஆக்கினா இந்த பகுதிகளிலிருந்து போதை வஸ்து பாவிக்கிறார்களுக்கு இந்த வகையிலிருந்து போதை வஸ்து விற்பனையாளர்களுக்கு ஒரு இடையூறாக காணப்படுது. அவங்களுக்கு தான் இது ஒரு பிரச்சனையாக மாறி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த கரையோர பாதுகாப்பு திணையத்தில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் மற்ற ஆட்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்து அவர்களை கடையை பிரெயின் வாஷை மாற்றி அவர்களுக்குரிய வாடிகள் மற்ற இடங்களை அமைச்சு இங்க இருக்காங்களை ஒழிச்சு அந்த அந்த ஒழுங்கான ஒரு இதுகளுக்கு இடையூறாக வந்துட்டு பிரச்சனையை உருவாக்குற ஆட்களாக இருக்காங்க. நாங்கள் அவங்களை அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு அதுக்குரிய அரசியல் எழுத்துட்டோம். அது மாதிரி இப்பயும் நாங்கள் இது அரசியல் நாங்கள் செய்கிற அரசியல் அல்ல, இங்கே அரசியல் செஞ்சு முடிஞ்சு எலெக்ஷனுக்கு தான் செய்கிறோம். நாங்கள் இப்போ செஞ்சு முடிஞ்சு இப்போ என்ன நாங்கள் இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு இந்த டூரிசத்தை கட்டி எழுப்புறது இந்த மற்ற போதை வசதி மற்ற இடங்களுக்கு இடம் அளிக்காமல் அதை இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புவது அந்த பிரதேசத்தை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவது நிறைய பேருக்கு வாழ்வாதார வசதிகள் நிறைய குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறது இந்த தொழில் இந்த நாங்கள் உருவாக்க போகிற இடங்கள்ல நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள் அவர்கள் வாழ்வாதார வசதிகள் உருவாக்குற வேலை திட்டங்கள் செய்யும். இந்த தடைகளை மீறித்தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம். எதிர்வருங்காலங்களில் இப்படியான நிறைய வேலைகளை செஞ்சு இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நிறைய திட்டமிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் உதவியா இருக்கணும், ஒத்தாசையா இருக்கணும். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இப்பொழுது அதிகமான வரி சுமைகளும் திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களாகிய அனைவரும் இந்த பகுதியிலே ஏதாவது ஒரு விடயத்தினை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் வரிகளை செலுத்தியே இந்த பகுதியிலே அவர்கள் தங்களது பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வாறானது ஒரு சூழ்நிலையிலே இவ்வாறு கடைகள் அமைக்கப்படுவதும் மீண்டும் அகற்றப்படுவதுமாக இருந்தால் இதற்கு செலவழிக்கப்படுவது அத்தனையும் பொதுமக்களது வரிப்பணமாகும். எனவே இவ்வாறு அநியாயமாக செலவிடப்படுகின்ற பணத்திற்கு பொறுப்பு கூறுவது யார்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே, இது உங்களது கவனத்திற்கு. இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் ஸ்போர்ட் நியூஸ் 24-னுடைய
ரிஃப்ளெக்ட் ஸ்டோரி அவதானத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்களை நாம் தொடர்ந்தும் மக்கள் மயப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதனையும் இந்த வேளையிலே அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்டகால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0790001115 0779000115. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.